ஹாய் கைஸ், எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அண்ணன் தான் டிவியை போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா பார்த்தீங்கன்னா நியூஸில் பரபரப்பாக போயிட்டுருக்கு. என்னென்ன நம்ம ஹீரோயின் அவார்ட் வாங்கியிருப்பாங்கள, அது கூட இந்த முன்னணியில் தான். அதுவும் அவள் மயங்கி விழுந்தது எல்லாமே ஃப்ராடுங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு அவள் பண்ணாதுன்ட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரூமர்னு கிளப்பி விட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் சரி பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. இவளுக்கு வேற என்ன பண்ணுறதுனே தெரிலமா, நான் ஒட்டுமொத்தமாக வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. எனக்கு எதுவுமே இலக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அதனால் நான் ஓகே தான், நீங்கள் ஓகேவான்ட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ராணியும் வேற பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சில் இருக்கும்ல, அதெல்லாம் கூட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதா இருந்தாலும் சரி நம்ம ஈயானுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணுங்கிற மாதிரி. ராணிக்கு சும்மாவே எப்படா சந்து கிடைக்குன்னு இருப்பாங்க, இப்போ சொல்லவா வேணும். அவங்க வந்த உடனே சரி முதல் வேலையா ஈயான் இந்த மாதிரி ராணி பார்க்கணும்னு தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈயானும் பரபரப்பா போறாரு. கவுன்சிலிங் ஹாலில் எல்லாத்தையும் கூட்டி வச்சிருக்காங்க. இவருக்கா என்ன பேசுறதுன்னு கூட தெரியல, அப்படி கொஞ்சம் பதட்டமா தான் போறாரு. அங்க போய் நின்ன உடனே ராணி பாத்தீங்கன்னா முறைச்சிட்டு தான் இருக்காங்க. எதா இருந்தாலும் நம்ம தனியா பேசிக்கலாம், இது நம்ம குடும்ப பிரச்சனை அப்படின்ட்டு ஈயான் பாத்தீங்கன்னா சொல்லி கூட முடிக்கல. அதுக்குள்ள இப்போ ராயலோட ஸ்டேட்டஸே நம்மளுக்கு தெருவில் வந்தாச்சு. இதுக்கு மேலே எப்படி இருக்கணும், நீங்க மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா, அப்புறம் எப்படி குடும்ப பிரச்சனையாகும், இது மக்களோட பிரச்சனை, எல்லாத்தையுமே இங்கே தான் பேசி முடிக்கணும். நீங்க கேவலம் ராயலோட வியாபாரத்துக்காக தானே வந்த, உனக்கு இதெல்லாம் வியாபாரம் மாதிரி தானே அப்படின்ட்டு ஹீரோயினை பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. காசு கொடுத்து எது வேணாலும் வாங்கணும்னு நினைச்ச, அதே மாதிரியே வாங்கிட்டேன், நீங்க அவளுக்கு போய் இதுக்கெல்லாம் துணை போயிருக்க பாரு அப்படின்ட்டு ராணி திட்டிக்கிட்டு இருக்க. ஏனுக்கு நான் ஹீரோயினை சொன்ன உடனே சரி காண்டாயிடுச்சு. ஒரு கான்ட்ராக்ட் போட்டு உன்னை நீ காப்பாத்திக்கலான்ட்டு தப்பு கணக்கு போட்டியா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஏன் நான் விட்டு அடிச்சிருவான் போல கையெல்லாம் முறுக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் எதுவுமே பேசக்கூடாதுங்கிற மாதிரி கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தான் முடிவெடுக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட்டி காலுக்கு உங்களோட இதை சொல்லுங்க அப்படின்ட்டு இப்போதைக்கு வெளியே அனுப்புங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியே போக சொல்லிடுறாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அசிங்கதமாக ஆயிடுச்சு. அங்கே ஈயான் செர்ம ஹாண்டில் போயிட்டு இருக்க. ஹீரோயின் விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவள் தான் தனியாக பேசலான்னு போயிட்டு இருக்கா. இவங்களுக்கே ஷாக், என்னடா இது ஈயானை இப்படி பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு. ஹீரோயின் போன உடனே நீங்கள் ஓகேவா அப்படின்ட்டு இருக்க. ஈயானும் ஓகேன்னு தான் சொல்கிறான். பட் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் வெளியில் அமுக்கியிருப்பான்ல, ஃபுல்லாகவே நகமாயிடுச்சு. இப்படி தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்களான்னு கேட்டுட்டு இருக்க. அவன் டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். என்னை மன்னிச்சிடு, எனக்கு இது கூட வலிக்கல, உன்னை பேசினதான் எனக்கு வலிச்சுது, நான் எப்போவுமே உன்னை அந்த நிலைமைக்கு ஒன்று தள்ளிட மாட்டேன், என்னை நம்பு அப்படின்ட்டு மன்னிச்சிடு அப்படின்ட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஹக் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன மாதிரி ஹஸ்பண்ட் மெட்டீரியல் கைஸ். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரேட் எல்லாம் தரத்துக்கு குறைஞ்சு போச்சு. ஊரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கூட மதிக்க மாட்டாங்க, வேலை செய்கிறவங்களேருந்து முதலாளி வரைக்கும். என்னடா இது இப்படியே போயிட்டுருக்க அப்படின்ட்டு இருக்க. இன்னொரு மேட்டர் நடந்திருக்கு அப்படின்ட்டு இன்னொரு விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் கல்யாணத்தில் மயக்கம் போட்டு விழுந்திருப்பால, அதுவும் ஃப்ராடு தான், அவள் வேணும்னே அட்டென்ஷனுக்கு பண்ணியிருக்காங்கிற மாதிரி அதையும் போட்டிருப்பாங்க. இதோ இவ்வளோ ஃபேக்கால நடிக்க ஆரம்பிச்சிட்டாளா ஐயானோட ஒய்ஃப் அப்படின்ட்டு ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டஸ்டே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. மக்கள் எல்லாம் ஐயானை வெளியே அனுப்பணும், ஹீரோயினை வெளியே அனுப்பணும்னு ப்ரோட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்க. பிஎம் இதெல்லாம் பார்க்குறான். பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சி ஒரு மாதிரி கிரிமினலாக மாறிக்கிட்டு இருக்க. இவன் தான் வெல்லணும் என்னமோ நமக்கு தோணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஐயானோட மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாமே ரொம்ப கையை மீறி போயிட்டு இருக்கு, எதனா ஒன்று எமர்ஜென்சியாக ஆக்ஷன் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் தான் சொல்கிறான், நாங்கள் பப்ளிக்காக இருந்தது எல்லாமே உண்மைதான், பட் அந்த கான்ட்ராக்ட் மட்டும்தான் போய் அதுக்கிட்ட மக்கள் எல்லாத்தையும் அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எதனா ஒன்று பண்ணி ஆகணும், என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க, நான் இது ஹீரோயினோட லைஃப்பை எஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வேற க்ளோனுக்காக போராடுறீங்கன்னு சொல்கிறாங்க, அது என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லுங்க, நீங்கள் நிஜமாலுமே அரசராகணும்னு தான் இருக்கிறீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஒருவேளை நான் அதுக்கு உண்மையாக ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க. பிஎம் பார்த்தீங்கன்னா மக்கள் ஆப்போசிட்டாக எதிர்க்கிற ஒரு அரசர் எங்களுக்கு தேவையே இல்லை, அதனால உங்களை பணி நீக்கம் செய்ய வேண்டியதாக இருக்கும். அது இந்த மாதிரி க்ரௌன் இருக்குல்ல, அதுக்கும் சரி நாட்டுக்கும் சரி ரெண்டுக்குமே அதுதான் நல்லது, நீங்களே இந்த மாதிரி ரிசைன் பண்ணிடுங்கன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணுறக்கே ஆப்ஷன் வச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா 5 டேஸ்க்கு முன்னாடி கான்ட்ராக்ட் லீக் ஆயிருக்குள்ள அந்த விஷயத்தை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்லாம் போயிட்டுருக்குள்ள அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட குடும்பமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையில் இருக்குது, அண்ணனுக்கு ஆப்ரேஷன் அம்மாவுக்கு ஆப்ரேஷன்ட்டு. அந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் பண்ணியே ஆகணுன்ட்டு நம்ம ராணி இருக்காங்களே அவங்க அப்பா மிரட்டி இருப்பார். அவர் தான் இந்த இதுவும் கொடுத்து விட்டுருப்பாரு, அந்த டானிக்கு அந்த விஷம் கலந்தது. அது பார்த்தீங்கன்னா இவனுக்கு தெரிஞ்ச உடனே இவனும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ரெக்கார்டிங் கூட இருக்கு அந்த கிட்ட, அந்த பொண்ணு அப்படியே பேசி வச்சிருக்கா ரெக்கார்டிங், இதுதான் ப்ரூஃப் அப்படின்ட்டு. ஒருத்தர் ஈயானை கொல்ற அளவுக்கு போயிட்டாங்களா, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலையே, அப்படி அவங்களுக்கு என்னதான் வேணும், அவ்வளோ கொள்ளே ஆகணுமான்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பிஎம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அவன் யோசிச்சு ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் 4 நாளுக்கு முன்னாடி காட்டுறாங்க, அதாவது ஒரு நாள் கம்மியாயிடுச்சு. ராணி கிட்ட போய் நேராக பேசிக்கிட்டு இருக்கான். ராணி பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்க. இதோ எங்களுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி உங்கள் அப்பா தான் பாய்சன் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சொல்லிடுறான், இது நீங்கள் நாங்கள் சொல்கிறபடி நீங்கள் கேட்டாதான் இதுக்கு காம்பன்சேட்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்க. ராணி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தான் பண்ணாங்கன்ட்டு உங்களுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்ட்டு இருக்க. என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, நீங்கள் நம்பணும்னா சொல்லுங்கள், நான் வேணா எடுத்து காட்டுறேன்ட்டு இவன் பக்கமாக இருக்கான். பத்தாவதுக்கு ஈயான் வேற வந்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் பார்த்தீங்கன்னா என்ன வேணும்னு சொல்ல, பட் ராணியை மட்டும் மிரட்டிக்கிட்டு இருக்கான். சொல்லுங்கள் இன்னைக்கு நைட்டு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்ட்டு இருக்க. எனக்கு கொஞ்சமாச்சும் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன்ட்டு ராணி பதறிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இருக்கணும், இல்லைனா நாளைக்கு நான் ஈயான் கிட்டதை சொல்லிடுவேன், அவனுக்கு இப்போதைக்கு எந்த விஷயமும் தெரியாமல் நீங்களே பார்த்துக்கங்கன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில் பண்ணிட்டு போகிறான். இங்கே ராணிக்கா திக்குனாப்பில் அடிச்சு, பட்
எப்படியோ இயான் வெளியே வந்தோடனே இந்த மாதிரி என்ன விஷயம் இங்கே வந்துட்டு போறீங்கன்னு இருக்க அவன் இந்த கோர்ட் விஷயமா பேசிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லைன்ட்டு இயான் கிட்ட ஒரு உருட்டை போட்டு பிஎம் பார்த்தீங்கன்னா நல்லா மாசா பிளானை போட்டு கிளம்ப இயான் வந்து ராணியை பார்க்க வந்திருக்கான். ராணியா ஒரு பக்கம் பதட்டத்தில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான்ல, அதை மனசுக்குள்ளேயே பக்கு பக்குன்னு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. இயான் உங்ககிட்ட ஒரு விஷயமா சொல்லணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். சொல்லுங்க, இந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டேன் உங்களோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் மாத்துறீங்கன்னு இருக்க அப்படின்ட்டு இருக்க. ஆமா, ஏன் நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, உடம்புக்கு இது சரியில்லையா இருக்காங்க? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இப்போதைக்கு நீங்க கேட்ட மாதிரி அசிஸ்டன்ட் செக்ரட்டரின்ட்டு எல்லாமே மாத்திரலாம், அது எந்த பிரச்சனை இல்லைன்ட்டு அந்த விஷயமா தான் ஏன் பேச வந்திருப்பான். இன்னொரு பக்கம் பிஎம்மா பார்க்க பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்திருக்கா. ரொம்ப டயர்டா இருக்குன்ட்டு ஹீரோயின் புலம்பிக்கிட்டு இருக்க. ஆமா, இவ்வளோ டயர்டா இருந்தா வாரிசு எப்படி வரும், ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்கன்ட்டு கோர்ட் லேடி வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கேயா நம்ம பிஎம்மா பத்தி தெரியாம அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, இவனுக்குன்னா வாய் உள்ளங்கால இருந்து மேலே வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் தனியாக பேசணும் போலாமா அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா இந்த பாய்சன் கேஸை பற்றி விசாரிச்சிங்களா, ஹாஸ்பிட்டல்லாம் கேட்டிங்களா, ரொம்ப தீவிரமாக இருக்கா. அப்போ தான் பிஎம் பார்த்தீங்கன்னா நீ நடிக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்ட்டு இருக்க. நீங்கள் வேற அட்லீஸ்ட் இந்த ஸ்டாஃபையாச்சும் நான் ஏமாத்துறோம், இல்லைனா ஒரு நாட்டு மக்களை எப்படி ஏமாத்துறது, எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்க வேண்டியதாக இருக்குன்னு பார்க்குறீங்களா அப்படின்ட்டு அவள் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. ஒரு ஷோக்கு நடக்கிறதுன்ட்டு 4 பேருக்கு தான் தெரியணுமே தவிர ஊருக்கும் தெரியக்கூடாது, நம்ம அப்படியெல்லாம் அவ்வளோ லூஸாக விடக்கூடாது அப்படின்ட்டு இருக்கும்போது தான் பிஎம்ஓ பார்த்தீங்கன்னா அப்படியான்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே பிஎம்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை வந்திருக்குன்ட்டு அவங்க அசிஸ்டன்ட் கூப்பிட நான் கிளம்புறேன் அப்புறமா பார்க்கலான்ட்டு நம்ம ஹீரோயின் இருக்கால அவளை தனியாக விட்டுட்டு போகிறாங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா சரி கிளம்பிட்டு போகிறாங்கன்னு இருக்க. இங்கே நம்ம ராணியா உயிரை கையில் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஆசை தான், எப்படியோ அவங்க அப்பா தான் பண்ணாங்கன்னு ப்ரூஃப் இருக்குது, அவங்க அப்பாட்ட போய் அவர் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டா நிம்மதியாக இருக்குமே அப்படின்ட்டு அவங்க அப்பாவை தேடி போயிட்டு இருக்காங்க. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா திக்குன்னு போயிட்டு அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ப்ரூஃப் கிடைச்சிருக்கு, உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் பண்ணல, வாயை திறந்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா நான் பண்ணலைன்னு சொல்லாமல் உனக்கு யார் இதை கொடுத்தா, எப்படி இந்த ப்ரூஃப் அவங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. இங்கே இவங்கள என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்க. உனக்கு இது எப்படி கிடைச்சதுன்னு சொல்லு அப்படின்ட்டு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா நான் தான் பண்ணங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்க. ராணிக்கா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, ஈயான கொள்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் என்ன பைத்தியம் இது பிடிச்சிருச்சா அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம மாட்டினா என்ன ஆகுறதுன்னு தெரியுமான் இருக்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா போதும் இதுக்கு மேலே, அதனால தான் நம்ம ஈயானை எலிமினேட் பண்ணணும், இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரே பிரச்சனை ஈயான் தானே, அவன் மட்டும் இல்லைனா நம்ம அரசர் தானே வாழ்ந்தே ஆகணும் அந்த அரசரா, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போதைக்கு ஈயானை தூக்குறதா வழி. நீயும் அரசரும் பேசினது கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு இருக்க. அரசர் செத்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ட்டு ராணி சொல்கிறாங்க. அதை வேற யாராச்சும் நம்புவாங்கன்னு நினைக்கிறியா? நான் நம்புவேன், வெளியே போய் சொன்னால் அவங்க யாராச்சும் நம்புவாங்களா அரசர் சாவுக்கு நீ காரணமாக இல்லைன்ட்டு அந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் நீ அந்த உயிரை எரிச்சதுக்கு அப்புறம் அப்படின்ட்டு இருக்க. ராணிக்குன்னா அப்படியே மனசு உடஞ்சே போயிடுது. அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் என்ன அப்படி தானே பார்த்துட்டு இருந்திருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க அழுதுகிட்டே கேட்டுட்டு இருக்க. அவங்க அப்பா இறங்குற மாதிரி தெரியல, அரசருக்கு நீ நிஜமாலுமே கொலை பண்ணியா இல்லை இல்லையான்ட்டு எனக்கு தெரியாது, பட் எனக்கு இப்போதைக்கு நம்ம அரசர் சேஃபாக இருக்கணும், அவ்வளோதான், நம்ம குடும்ப மானம் காப்பாற்றணும், நம்மளோட பரம்பரை பேர் நிலச்சி நிற்கணும், அதுதான் எனக்கு அரசரா அப்படின்ட்டு இருக்க. அங்கே ராணிக்கா இவ்வளோ பெரிய வில்லனாடா அப்பாவாக இருந்திருக்காருங்கிற மாதிரி ஆயிடுச்சு, உனக்கு இப்போ யார் கொடுத்தான்னு சொல்லு அப்படின்ட்டு அரசர் மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா இங்கே பிஎம்மாக தான் காட்டுறாங்க, இன்னும் என்னடா ஃபோன் வரலையேன்ட்டு ஒரு பக்கம் பிஎம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வேற அப்போ வந்திருப்பா போல அந்த இடத்துக்கு, அவள் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்க. ராணி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இரு, நீயும் கேர்ஃபுல்லாக தான் இருந்தாகணும்ட்டு நான் இவளுக்கு ஒரு குட்டி அட்வைஸ் மாதிரி கொடுத்துட்டு போகிறாங்க. என்னடா இது ராணி வந்து பேசிட்டு இருக்காங்கன்ட்டு அவன் மண்டே குழப்பிட்டு இருக்க. இங்கே தான் சீனு, பிஎம்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ராணி ஃபோன் அடிக்க, இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஃபோன் அடிக்கன்ட்டு 2 பக்கமும் இருக்கும். பிஎம் எதை சூஸ் பண்ணுறாரோ அதை பொறுத்து தான் இவரோட தலையெடுத்து மாறும்ட்டு ஒரு அழகான சீனை இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்க. ஒரு 3 நாளுக்கு முன்னாடி இந்த கான்ட்ராக்ட் லீக் ஆயிருக்குள்ள அப்போ காட்டுறாங்க. பிஎம் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த சமாதியெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அது வேற யாருமே இல்லை, பிஎம்மோட அப்பா தான். ஆக்சுவலாக அவங்க அப்பா கூட பிரைம் மினிஸ்டராக இருந்து இறந்தவங்க தான் போல. ஒரு பிஎம்மோட பையனா வந்து பிஎம் ஆகிறவுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு, அனுபவம் நல்லா இருக்கா என்ன அப்படின்ட்டு இருக்க. நம்மளோட பிஎம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு அப்பா ஒரு கொலைக்காரனா இருந்து அந்த பொண்ணு வரக்கு எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கேள்வி விட்டுறான். ராணி அப்பதான் ஒரு விஷயம் சொல்றாங்க, அந்த எவிடன்ஸும் கையில கிடைச்சோடனே நீ நேராமே பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஸ்பின்ஸ் ஏன்ட்ட கொடுத்துருக்கலாம், ஆனால் அது நீ என்கிட்ட கொடுத்தனா உனக்கு எதிர்பார்ப்பு ஒன்னே ஒன்று இருக்கு, அதுதானே உனக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு தானே அப்படின்ட்டு ராணி ஓப்பனாக கேட்டுடுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்கா. இந்தா நான் இது கொடுக்குறேன் உனக்கு உதவுன்னு நினைக்கிறேன்ட்டு கொடுக்குறான். பார்த்தா அவங்களோட மேரேஜ் கான்ட்ராக்ட் இருக்குல்ல அந்த பேப்பரை நம்ம ராணி தான் எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட கொடுத்துருப்பாங்க. இதோ நீ அதை வச்சுக்கோ, இப்போதைக்கு எங்கள் அப்பாவோட விஷயத்தை அப்படியே மூடி மறைச்சிடு அப்படின்ட்டு இருக்க. இதோ இதை நான் அப்படியெல்லாம் விட மாட்டேன், ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படின்னா நீ அவள் சஃபர் ஆகணும்னு நினைக்கிற, ஆனால் அப்போ நீ நினைக்க அவள் ஏன் கூட சந்தோஷமாக தான் இருப்பா. இப்போதைக்கு உனக்கு ஒரே ஆப்ஷன் இதுதான், இது இல்லைன்னா அவங்க 2 பேர்த்தையும் சேர்ந்து வச்சு சந்தோஷமாக பார்த்து வாழ்ந்துட்டுரு, என்ன ஓகேவா உனக்கு, நீ கூட உங்க 2 பேர் நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிறேன்ட்டு இவ ஜாடமாடியாக பேசிக்கிட்டு இருக்க. அங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஈயானை பற்றி பேசியிருப்பான்ல, அதுவே நம்ம பிஎம்க்கு பிடிக்காது, இப்போதைக்கு இந்த பேப்பர் வேற கிடைச்சிருச்சு, சும்மாவா விட முடியும்
முடியும், என்னால் இவ்வளோதான் கொடுக்க முடியும், இதுக்கு மேலே தாங்கதுமா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு நம்ம ராணி பாட்டுக்கு மாசா சொக்கையாக உனக்கு கொடுத்துட்டு போயிட்டுருக்க. அங்கே பிஎம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த ஏஸ்து சிம்பிளில் கையில் வச்சுருப்பான்ல, அதை அவங்க அப்பா முன்னாடியே சமாதிலையும் கழட்டி வச்சிடறான். அப்போவே நமக்கு தெரியும் இவன் என்ன மாதிரி மோசமான வில்லனாக மாற போகிறான்ட்டு. அது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க. இப்போ ப்ரெசண்ட்டு தான் கேட்டுறாங்க. இயான் பார்த்தீங்கன்னா என்ன வேலை விட்டு தூக்குற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா, அந்த அளவுக்கு பவர் இருக்கா அப்படின்ட்டு இருக்க. ஆமாம், இந்த மாதிரி அரண்மனையை பாதுகாப்புறது என்னோட பவர் தானே அப்படின்ட்டு இருக்க. எது வரைக்கும் பாதுகாக்க போறீங்கன்னு கேட்குறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அரண்மனையில் இருக்கிற வரைக்கும் நான் பாதுகாப்பேன், உங்களுக்கு எதனா கெட்ட பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக போய் அழிச்சுக்கோங்க, அதோட இந்த அரண்மனையை நான் அலோவ் பண்ணுற மாட்டேன், உங்களுக்கு எதனா இந்த ஃபேமிலியெல்லாம் நீங்கள் தனியாக பார்த்துக்கோங்க, உங்கள் பட்டத்தை கழட்டி வச்சு நீங்கள் பட்டுக்கு பார்த்துக்கோங்கன்ட்டு அவன் பக்காவான ஃபேமிலி ஸ்கெட்சை போட்டுக்கிட்டு இருக்க. இங்கே ராணி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் மீட்டிங் போயிட்டு இருக்காங்களே, எதனா நடந்திருக்குமா என்ன அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு நிறையா ப்ரெஷர் இருக்கும், ஏன்னா இவங்க அப்பா அனுப்பிச்சு விட்டாங்களே, அந்த பொண்ணை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஹீரோயின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு ராணி எல்லாத்த பற்றி ஒரு நோட்டை விட்டுட்டு இருக்க. ஹீரோயின் கிட்ட பேசணும்னு சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது இந்த மாதிரி இயானும் சரி பிஎம்மும் சரி மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்குள்ளே இவங்க வேற வந்து இந்த மாதிரி ராணி உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்கன்ட்டு இருக்க. ஹீரோயினா சரியான வெறியில் இருக்கா, ஏன்னா ராணி எல்லாமே தெரிஞ்சும் சைலண்டாக தான் இருக்காங்கன்ட்டு. அங்கே போனால் தான் ராணி நாசுக்காக கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய இயானுன்ட்டு ஒரு இளவரசர் ஜம்மன் இருந்தான், அவனையே அவன் கைக்குள்ளே போட்டு அவன் வாழ்க்கையவே அழிச்சிட்டு அந்த ஃபீல் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்ட்டு ராணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாடையாக கேட்க. ஹீரோயினுக்குன்னா ஒரு நிமிஷம் அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. உன்னை பார்க்குற வரைக்கும் அவன் எவ்வளோ நல்லா இருந்தான் தெரியுமா, இப்போதைக்கு நீ என்ன கொடுக்கலான் இருக்க, அப்படியா ஸ்டேட்டஸை கொடுத்துட்டு காசுன்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்த, இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு வார்த்தையில் அப்படியே வாயடிச்ச மாதிரி போய் நின்றுட்டு இருக்கா. அவருக்கு என்கிட்ட இருந்து எதுவுமே வேண்டாம், ஏன்னா நாங்கள் 2 பேரும் உண்மையாக தான் காதலிச்சோம், எவ்வளோ வருஷம் அந்த பேப்பரில் இருந்தாலும் சரி நான் அவரை விட்டு போக மாட்டேங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சவால் விட்டுக்கிட்டு இருக்க. அங்கே ராணியா அதையும் பார்க்கலாண்டிங்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மண்டக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்க. சும்மா விடக்கூடாது, என்னோட பவர் என்ன காட்டணும்ட்டு அவன் நினச்சிக்கிட்டு இருக்க. ஏன் அரசரை பார்க்க போகணும்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு அவங்க தாத்தா இருப்பாருன்னு நினைக்கிற ராணியோட அப்பா அப்படின்ட்டு இருக்க. ஏன் அதையும் பார்க்கலாம், என்னடா பண்ணிட்டு போகிறோங்கிற மாதிரி அவர் போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பர் அது இதுன்ட்டு எல்லாருமே ஒரு ரூமர் 10 ரூமராக மாறிக்கிட்டு இருக்க. அங்கே நம்ம ராணியோட அப்பா பார்த்தீங்கன்னா அந்த அரசரை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. சோனா, நீங்கள் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அரசே, நீங்கள் உங்களோட அங்கிள் இருக்கார்ல, அதாவது நம்ம இயான், அவரை வேலையை விட்டு நிறுத்தியாகணும், மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் உங்கள் அப்பா மாதிரி கோலையாக இருக்கக்கூடாது, பிரேவாக இருக்கணும் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இயானோட வாய்ஸ் வந்துருச்சு. ஏன்னா இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஒரு அரசர்னு கூட பக்காம கத்திட்டு இருக்கான்ல. அவன் உடனே சட்டையை பிடிச்சி இன்னும் திமிர் இருந்தா நீ அரசரையே கத்துவ அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஆளுகளை வர சொல்லிடுறான். வந்த உடனே சரி இந்த மாதிரி அரசரை பாதுகாப்பாக கூட்டிட்டு போங்க, கேட்டுச்சா இல்லையா அப்படின்ட்டு அரசரை வெளியே அமுச்சு விட்டுறான். இங்கே அவங்க அப்பான்னு கூட பார்க்காம அவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அரசரை எடுத்துட்டு போயிட்டு இருக்க. ஒரு தள்ளி விடுவான் பாருங்க. ஹீரோயினா அவசரப்பட்டு வந்துகிட்டு இருக்கா, நம்ம ஐயானை பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஐயா நீங்கள் சரியான கவலத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் விட்ட தொண்டை வைக்கி செத்துருவான் போல, அரசை விட்டுருங்கன்னு இருக்கான். ஹீரோயின் வந்து நிற்கிறா. பட் ஒரு வார்த்தை கூட அதுவுமே பேசல. நான் அரசாயிடுவேன்னு சொல்லி பயப்படுறியா, எல்லாமே நடந்துருன்ட்டு பயப்படுறியா என்ன, உயிரை எக்காரணத்தை கொண்டு மாற்ற முடியாது, மறைக்கவும் முடியாது, அது என்கிட்ட தான் இருக்கு அப்படின்ட்டு ஏன் சரியான வெறியில சொல்ல. தப்புச்சுண்டா சாமிங்கிற மாதிரி ராணியோட அப்பாக்கு ஆயிடுது. ஒரு நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா நீ நேரம் செத்து போயிருக்க வேண்டியது, நான் ஏதோ வாய்ப்பு கொடுக்குற, உயிரோடு வாழ்ந்துட்டு போங்கிற மாதிரி ஏன்னு சொல்லிடுறான். அங்கே ஹீரோயின் ஷாக்கை ஏன்னா பார்த்துக்கிட்டு இருக்க. அவன் எதுவுமே பேசாமல் போயிட்டு இருக்கன்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசர் இருக்கார்ல, அவர் இயானை பார்த்த உடனே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே இயானும் அரசரை பார்த்து அப்படியே கண்ணு கலங்கி போய் நின்றுட்டு இருக்கான். ஏன்னா இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசரோட அரண்மனையே எரிஞ்சிருக்கும்ல, அந்த நைட்டு தான் காட்டுறாங்க. இயான் பார்த்தீங்கன்னா நம்ம அரசர் இருக்கார்ல, அப்போ சின்ன பையன் தானே, அவங்க அப்பா தானே அரசராக இருந்திருப்பாரு, அவன் கூட விளையாடலான்ட்டு போயிருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது 2 பேரும் மாறி மாறி சின்ன குழந்தைகளாட்ட விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்தில் நடக்கிற சண்டையெல்லாம் இங்கே கேட்டுட்டு இருக்கோம். அப்போதான் ராணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசராகலைன்னா சாகிறதே மேலுன்ட்டு இருக்க. அரசர் என்னால் ஆக முடியாது, ஏன்னா என்னோட கோலத்தனம் எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு இந்த பதவியே வேண்டான்ட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அது இந்த சின்ன பையனுக்கு அப்போவே கேட்டிருக்கோம். இயான் தான் பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சிருப்பான், இவங்க 2 பேரும் சண்டை கட்டியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம இயான் காதலியே லைவாக வாங்கியிருக்கான். அதை வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க. அந்த சின்ன பையன் வந்து மறுபடியும் இப்போ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. இயான் பார்த்தீங்கன்னா அது எதையும் நினைக்காதன்ட்டு அந்த சின்ன பையன் அரசருக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்கேன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் தான் ஆக்சுவலாக என்ன உண்மையாக நடந்துச்சு, இயான் அந்த சின்ன பையனுக்கு உண்மை தெரிஞ்சோ என்ன பண்ணாங்க, 2 பேர் சேர்ந்து அரண்மனை ஜெயிச்சாங்களா இல்லை அரண்மனை அவங்கள ஜெயிச்சுதா அப்படின்ட்டு ரொம்பவே சுவாரஸ்யமாக அதோட இந்த காதல் கதைக்கு அப்படியே ஒரு ஸ்டெப் கொண்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பர் எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.